ஹாய் மேம், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது நேமிங் பேங்கிள். எப்போவுமே நேமிங் பேங்கிள் வந்து உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் பாதி ப்ளைனாக வச்சுருக்கேன். இது வந்து என்ன பேங்கிள் மேம்? ஒன் கட் பேங்கிள், அதாவது கடா பேங்கிளில் மட்டும்தான் நேமிங் பேங்கிள் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா அதில் ஃபுல்லாகவே நம்ம நேம் எழுத போகிறோன்றப்ப இது சென்டர் பேங்கிளாக நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த பேங்கிள் வந்து மோஸ்ட்லி யாருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிரைடல் பேங்கிள் இருக்கலாம், அதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நல்லா கவனிச்சுக்கோம், இந்த ஸ்டோன் செயின் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எல்லாருக்கிட்லேயுமே இந்த ஸ்டோன் செயின் இருக்கும். இதை வச்சு தான் நேமிங் பேங்கிள் செய்ய போகிறோம். அதில் உங்களுக்கு என்ன நேம் எழுதணுமோ அதுக்கு எத்தனை ஸ்டோன் தேவையோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து விதின் தேவ் நேம் எழுத போகிறேன் மேம். அப்போ விதின் தேவுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வி இப்படி வைக்க போகிறேன். எனக்கு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் தான் வேணும். நான் 5 ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் எழுத போகிற எல்லா லெட்டருக்குமே கீழேயும் மேலே இவ்வளோ கேப் விட போகிறேன். இல்லை அந்த பேங்கிள் ஃபுல்லாகவே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சைஸ் பேங்கிளுக்கு 8 ஸ்டோன் செயின் கரெக்டாக இருக்கும். அதாவது நான் எதை சொல்கிறேன்னா இது வந்து 5 இருக்கா, 1 2 3 4 5 8 இருந்தால் இது ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து ஃபுல்லாக வேணால் குட்டியாக இருந்தால் போதுன்றக்காக நான் என்ன பண்ணேன்னா 5 மட்டும் எடுத்துருக்கேன். 5 உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் மேம், ஓபி இதுக்கு மட்டும் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க மாட்டோம். மித்தி எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டோனை ஸ்டிக் பண்ணுறதுலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா B17 க்ளூ எடுத்துக்கிறேன் மேம். எடுத்துகிட்டு நார்மலாக வீக் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி ஸ்லாண்டிங் அதை நம்ம போடணும். ஸோ நான் இந்த பக்கம் போட்டுக்கிறேன், இந்த பக்கம் போட்டுக்கிறேன். நான் கீழே மேலே கேப் இருக்குது உங்களுக்கு தெரியுதா மேம்? ஏன்னா இந்த கேப்பில் தான் நான் இது பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பி வச்சிடுறேன். இந்த மாதிரி செய்கிறதுக்கு டூத் பிக் இருக்கலாம் மேம், அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கீழேயும் மேலே கேப்பு தான் விட்டுருக்கேன். ஸோ நான் வச்சிருக்கிறதுல வந்து இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்துக்குமே 5 5 இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. வீக் எடுத்து ஐதனமாக எழுதணும். ஐக்குமே நான் எங்கனக்குள்ள எழுதுறேன்னு பாருங்களேன், இங்கே தான் சென்டரில் தான் எழுத போகிறேன். மேலேருந்து நான் க்ளூ அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் மேலேருந்து பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக மேலேருந்து வைக்கலாம். அதே மாதிரி லெட்டர்ஸ் வந்து ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறது இல்லை தள்ளி தள்ளி இருக்கிறது எல்லாமே உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. உங்களுக்கு தெரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் டீ போடணுமா, அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிடைக்கலாடி நம்ம கிட்டில் வந்து இது கொடுத்துட்டு போகலாம் மேம், அந்த க்ளூ பென் அதுலேயுமே போடலாம். ஏன் இப்படி 5 5 கட் பண்ணி எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம இப்படி எடுக்கிறோன்னா கண்டிப்பாக சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு முடித்த பிறகு தெரியும். இப்போ நம்ம வேறு வேறு சைஸில் நம்மளாம் ரேண்டமாக இப்போ ஸ்டோனை கட் பண்ணாமல் நம்மளாம் ரேண்டமாக எழுதி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு வேறு சைஸ் இல்லாமல் கண்டிப்பாக போகும். ஒன்ஸ் நீங்கள் எத்தனை ஸ்டோன் செயின் உங்களுக்கு வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சைஸ்க்குள்ளே தான் அது இருக்கும். டீக்கு கீழே கோடு போட்டுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக ஒன்று ஒன்றாவே பண்ணுங்க மேம். உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து 5 5 கட் பண்ணி எடுத்தனால எல்லாமே ஈவலாக இருக்கும். கீழே இருக்க கேப்பு மேலே இருக்க கேப்பு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஹச் போடுறதுக்கு எழுதிக்கிறேன். லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் இப்படி இருக்காலும் ஈஸியாக பண்ணிடுறீங்க. இப்போ இதுவே இந்த பி க்யூலாம் நேம் மோஸ்ட்லி வராது. பீலாம் வருது அப்படின்னா அந்த வளைவுகள் இருக்குல்ல, வளைவுக்கு மட்டும் ஒரு தடவை வச்சு பார்த்து நீங்கள் ஸ்டோன் செயின் அழங்க. பீக்கு அந்த ஒரு லைன் போட்டு கோடு போடுவோம்ல, அந்த லைனுக்கு நீங்கள் இதே மாதிரி எடுத்துருங்க. மீதி அந்த வளைவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு எழுதிங்கன்னா கரெக்டாக இருக்கும். V8 ஹச் போடணும். ஹச்சுக்கு வந்து நடுவில் இருக்க கூட அவ்வளோ பெருசாக நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லை கொஞ்சம் குறைச்சா குறைச்சிக்கலாம். ஆனால் நான் எப்படி பண்ணுவேன்னா அதே அளவு தான் எடுத்துப்பேன். ஒவ்வொரு ஸ்டோன் செயின் கட்டில் குட்டி குட்டி கேப்பு தெரியுது உங்களுக்கு தெரியுதா மேம்? அந்த கேப்பெல்லாம் மட்டும் வச்சுருவேன். வச்சுட்டு ரொம்ப தள்ளி வைக்காமல் ஒட்டி வச்சுருவேன். இப்படி வச்சுட்டு இப்போ இவ்வளோ லென்த் இருக்குது, நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுதான் இங்கே பாருங்களேன், கொஞ்சம் குறுக்குனா குறிக்கிறோம். இல்லை ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி தெரியுதுன்னா ஒரு ஸ்டோன் செயினை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லெட்டர்ஸ் மட்டும் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் எப்போயுமே நார்மலாக செய்யலாம். அது ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் 3 மட்டும் வச்சுருக்கேன் மேம். இந்த மாதிரி இடையில வர லைன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் 5 எடுக்கிறீங்கன்னா 3, இப்போ சப்போஸ் 8 எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வந்திருக்குல்ல, அதுக்கு 5 எடுங்க. அது மாதிரி குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு இப்போ தெரியுதுங்களா மேம்? கீழே இருக்க கேப்பு மேலே இருக்க கேப் எல்லாமே ஈக்குவலாக வரும். யூ போடணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு யூக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூக்கு இது மாதிரி நம்ம அளக்க முடியாது, கண்டிப்பாக அளந்தாகணும். இப்படி வச்சுட்டு எனக்கு மேலே கொஞ்சம் இடம் வேணும், கீழே கொஞ்சம் இடம் வேணுமா, ஸோ இப்படி வச்சுட்டு ஸ்டோன் செயினை வளைச்சி யூ மாதிரி வச்சு அளந்து பார்க்கணும் மேம். இதுக்கு அளந்து பார்த்து தான் எடுக்க முடியும். உங்களுக்கு யூ வந்து பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா எப்படி லென்த்து வேணும், எனக்கு வந்து இப்படி இருந்தால் வச்சா எடுத்துகிட்டு இப்போ யூ மட்டும் எழுதி காட்டுறேன். யூக்கு தேவையான சைஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் மேம். இங்கேயுமே வந்துட்டு க்ளூ அந்த B17 க்ளூ வச்சு இது பண்ணிட்டேன். இதில் இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிட போகிறோம். ஓகேவா மேம்? இவ்வளோதான்.
இதுக்கடுத்து எண் மட்டும் எழுதி எண்ணுக்கு நார்மலாக ஒரு லைனு கிராஸ் வைஸ்க்கு 5 தான் எடுப்பேன். ஏன்னா கிராஸாக வந்து எனக்கு வரணும். அது மாதிரி எழுதி முடிச்சிடலாம். இது மாதிரி சென்டரில் மட்டும் நீங்கள் எழுதலாமா, இல்லை 2 சைடு எழுத வேணாம். நேமிங் பேங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் எழுதுங்க. இந்த கையில் வந்து மாப்பிள்ளை பேர், அந்த கையில் பொண்ணு பேர், அந்த மாதிரி எடுக்கலாம். மிச்சம் இருக்க இடத்துக்குலாம் அங்கங்கே ஸ்டோன்ஸ் மட்டுமே நீங்கள் ஸ்டிக் பண்ணி கொடுத்தாலுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களோட நேமை இதே மாதிரி எனக்கு எழுதி கடா பேங்கில் எழுதி ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க மேம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஜர்தோசி பேங்கிள் மேம். ஜர்தோசியில் வந்து 2-3 டைப் இருக்குது. ஆனால் த்ரெட் பேங்கில் பொறுத்தவரை அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போக தேவையில்லை. நீங்கள் நார்மலாக ஜர்தோசி பேங்கிள் உங்கள் கஸ்டமர் கேட்குறாங்கன்னா கடைகளில் போய் என்ன ஷேட் வேணாலும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ரொம்ப ஈஸி தான் மேம். நம்ம இந்த வளைவுகள் மேகம் மாதிரி வளைப்போம் பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு வச்சு காமிக்கிற கையில் இந்த மாதிரி உங்கள் சைஸ் எவ்வளோ சைஸ் ஜர்தோசி வேணுமோ அதை இந்த மாதிரி வைக்கணும். நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான். இந்த ஒரு வளைவு வளைப்போல மேம், அது மாதிரி இருக்கணும். இது நீங்கள் நார்மல் க்ளூலேயும் ஒட்டலாம், இதுலேயுமே ஒட்டலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது மேம். அதே மாதிரி பேங்கிள் சைஸுமே உங்கள் விருப்பத்தை பொறுத்தது தான். அந்த ஜர்தோசி ஒட்டிட்டு காமிக்கிறேன். அப்போ தான் அது என்ன மாடலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். க்ளூ அப்ளை பண்ணியிருக்க பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி மாடலில் தான் மேம். அப்ளை பண்ணிவிட்டு ஜர்தோசியை ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் பிடிச்சிட்டு ஒட்டுங்க மேம். அப்போ தான் ஒட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் மேம். இது வந்து கிளிட்டர் ஷேட்னால ஒரு மாதிரி நிற்க மாட்டேங்குது. நீங்கள் நார்மலாக பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வளைவில் முதல் கட் பண்ணி ஒட்டிட்டு நெக்ஸ்ட் இந்த வளைவுக்கு எடுக்கலாம். இதில் லேசாக க்ளூ தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம இந்த எந்த மாடலுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேலே ரெஃபரன்ஸ் இமேஜ் காட்டியிருக்கேன் மேம், இதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இதில் சைடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி லேயர்ஸ் மாதிரி இதில் கொடுத்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த அரும்புக்கு பதிலாக அதை நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். மேலே காட்டியிருக்கேன் மேம், இதுதான் ஜர்தோசிக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ். வேறு எப்படியுமே ஜர்தோசி நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. இந்த ஒரே ஒரு வளைவுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேட் ஃபினிஷிங், குந்தன் ஃபினிஷிங் என்ன ஸ்டோனோ அதை நம்ம தாராளமாக ஒட்டிடலாம். ஆனால் ஜர்தோசி மோஸ்ட்லி உங்கள் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணாதீங்க மேம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஜர்தோசியோட நேச்சரை எப்படி ஏன் ரெஃபர் பண்ண வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஜர்தோசியோட நேச்சர் என்ன அப்படின்னா, இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியல மேம், இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இழுத்துட்டே வந்துடும். ஈவன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, சப்போஸ் எங்கேயாச்சும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, சப்போஸ் எதிலாவது பட்டு லேசாக இழுத்தா கூட அந்த மொத்த ஸ்ப்ரிங்குமே வந்துடும். ஸோ அந்த பேங்கில் வேஸ்ட்டாக போகிற மாதிரி போயிடும். மோஸ்ட்லி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த ஜர்தோசி பேங்கில் ரெஃபர் பண்ண வேணாமா, மிச்சம் எல்லா டைப்புமே நம்ம ரெஃபர் பண்ணலாம்.